உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் நிவாரண உதவித்தொகை தவேக சார்பாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் வீடியோ கால் மூலமாக பேசி ஆறுதல் கூறிய விஜய் விரைவில் அவர்களை நேரில் சந்திக்கிறேன் என உறுதியளித்திருந்தார். ஆனால் இதற்கு அனுமதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரையும் சென்னைக்கு வரவழைத்து நேரில் ஆறுதல் தெரிவிக்க விஜய் முடிவு செய்தார். அதன்படி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை தவேக தலைவர் விஜய் இன்று காலை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தனித்தனியாக சந்தித்து பேசினார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை 5 பேருந்துகள் மூலம் தவேகவினர் பத்திரமாக அழைத்து வந்தனர். அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து மீண்டும் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கும் வரையிலான அனைத்து செலவுகளையும் தவேக ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆறுதல் பெறும் நிகழ்வு என்பதால் நட்சத்திர ஹோட்டலில் பேனர்கள், கொடிகள் என எதுவும் வைக்கப்படவில்லை. ஆறுதல் கூற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தனித்தனியே மேஜைகள் அமைக்கப்பட்டிருந்தன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம்